இந்திய மாது ஒருவர் உடலில் பெட்ரோல் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்து மரணமுற்றார். இந்த சம்பவம் நேற்று இரவு 11:20 மணியளவில் பேரா செமோர் கிளேபாங்கில் உள்ள ஏயோன் பேரங்காடி முன்புறம் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பாக இரவு 11:26 மணியளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் பொதுமக்களிடம் இருந்து ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக மாநில இயக்குநர் சயானி சைடோன் தெரிவித்தார். தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது 40 வயது மதிக்கத்தக்க இந்திய மாது உடலில் 80 விழுக்காடு தீக்காயங்களுடன் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடந்ததாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் சுகாதார அமைச்சின் மருத்துவக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த மாதுவை சோதனை செய்தபோது அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்தனர் என்று சயானி சைடோன் குறிப்பிட்டார். உயிரிழந்த 40 வயது மாது குணச்சித்ரா ஜெயக்குமார் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. இவர் இப்போ தமன் தாசே மேவா PRSN தவாஸ் பாரு 8ஐ சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து கருத்துரைத்த இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத், சம்பந்தப்பட்ட மாது ஈப்போவை பூர்வீகமாக கொண்டவர் என்ற போதிலும் கோலாலம்பூரிலிருந்து ஈப்போவிற்கு திரும்பியுள்ளார் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்றார். மரணத்திற்கான பின்னணி காரணங்களை தாங்கள் ஆராய்ந்து வரும் வேளையில் சம்பந்தப்பட்ட மாதுவின் குடும்பத்தினர் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் அடிப்படையில் தாங்கள் விசாரணை செய்து வருவதாக இன்று காலையில் ஈப்போவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ACP அபாங் ஜைனால் விவரித்தார். Satu saksi bebas tempat kejadian yang menyaksikan kejadian berlaku dan kita difahamkan bahawa mangsa telah mencurahkan petrol ke tubuh beliau dan membakar diri. Jadi pihak PJRM masih lagi menyiasat motif mangsa membuat demikian dan kita masih lagi dalam mengambil keterangan daripada pihak keluarga si mati. சவ பரிசோதனைக்காக அந்த இந்திய மாதுவின் உடல் இப்போ ராஜபுர் மைசூரி பைனுன் மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.